38 வயசு உள்ள ஒரு பெண்மணி வந்து ஏமன் நாட்டுக்கு நர்ஸ் ஒர்க்குக்கு போறாங்க. அங்க வந்து ஸ்பான்சர்ஷிப்ல உள்ள ஒரு நபரோட தகராறாகி பாஸ்போர்ட் ரினியூ பண்ற விஷயமா அந்த விஷயத்துல வந்து அவர் மர்டர் ஆயிறாரு. அதுல அவங்க விக்டிம் ஆயி, அவங்களுக்கு வந்து ஏமன் நாடு வந்து ஒரு மரண தண்டனை விதிக்கிறாங்க. அந்த மரண தண்டனை எதனால பண்ணோம்னு விசாரிக்கும் பொழுது, என்னோட பாஸ்போர்ட் அவர் வச்சிருந்தாரு. வாங்குறதுக்காக நான் ஊசி போட்டேன், மயக்க ஊசி தான் போட்டேன். பட் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து ஏமன் நாடு ஒத்துக்கல. அவங்களுக்கு வந்து ஜூலை 16 வந்து 2025 அவங்களுக்கு வந்து மரண தண்டனை வந்து கன்ஃபார்ம் பண்ணி அந்த டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆ பம் அதாவது அவங்க பெண் சைட்ல இருந்தும், இந்திய அரசாங்கம் சைட்ல இருந்தும் அவங்கள மன்னிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சைடு ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க ஃபேமிலி சைடு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கும்பொழுது, அவங்க வந்து மன்னிக்கவும் முடியாது, எங்களுக்கு பணமும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 16 அவங்க மரண தண்டனை விதிச்ச இந்த நாள் வந்து மொத நாள் வந்து அவங்க மரண தண்டனைய வந்து தள்ளி ஒத்தி வைக்கிறாங்க. இதுக்கு காரணமா இருக்கிறது வந்து கேரளாவை சேர்ந்த இந்தியன் முஃப்தி அபுபக்கர் அவர்களும், இந்திய அரசாங்கம் தான்.